Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா, இப்போ என்னன்னா இடைநிலை கல்வி ஆசிரியர்கள் அவங்க போராடுறாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, பொருளாதாரம் அப்படி இருக்கா, அதெல்லாம் எங்களுக்கு என்ன, நீங்கள் சொன்னீங்க, உங்களை நம்பணும், இப்போ நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கன்னு வந்து நீதி கேட்குறாங்கல்ல, நியாயம் கேட்குறாங்கல்ல, ஏன் அவங்களுடைய அந்த குரலை கூட இந்த அரசு கேட்க மாட்டேது? அதாவது இவங்க வந்து சதுரங்க வேட்டையில் வர்ற வசனம் மாதிரி தான், ஆசையை தூண்டிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆசை எந்த அளவுக்கு தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற குழு இருக்காங்கல்ல, அதில் என்னென்னலாம் எழுத முடியுமோ எழுதுகிறாங்க. அதில் குறிப்பாக பல பேரோட வாழ்க்கை அடிப்படையான வாழ்வாதாரத்தை பற்றியெல்லாம் அவங்க குறிப்பிடும் போது கவனம் செலுத்தணும். 311 அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, எல்லோ ஆசிரியருக்கும் வழங்குற மாதிரி காலமுறை ஊதியம் வழங்கப்படும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அப்ப அந்த வரியை நீங்க சமவேளை சம ஊதியம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு காலமுறை அந்த மாதிரி அடிப்படையில் கொடுக்குறோம். அப்ப அந்த நேரத்துல அதற்கான சாத்தியம் என்ன, சாத்தியக்கூறு என்ன, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இப்போ எப்போ இந்த பிரச்சனை தொடங்குனதுன்னா 2009 இந்த 6th பே கமிஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ஊதியத்தை குறைக்கிறாங்க. அப்போ யார் மத்தியில் இருந்தா? காங்கிரஸ் இருந்தது. அப்போ கூட்டணியில் யார் இருந்தா? திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ பிரச்சனை தொடங்கிய இடமே நீங்க தான். இத மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் பதிவிட விரும்புறேன். நீங்க இப்ப வந்து சம்பந்தம் இல்லாம இப்ப உள்ள மத்திய அரசை பத்தி இவங்கள்ட்ட இருந்து நிதி வரல அப்படிங்கிறது பேசுறதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இந்த இடம் தொடங்கப்பட்டது அந்த இடத்துல தொடங்குனுச்சு. சரி, அதற்கு பிறகு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏமாற்று வேலை, இந்த வாக்குறுதியில இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவர்களை ஏமாற்றி இவர்களுக்காக தேர்தலுக்கு ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க. இந்த 20,000 பேரையுமே திமுகவுக்கு 2021 தேர்தலில் தேர்தல் பணியாற்றும் அளவுக்கு அவங்களோட மைண்ட்ல போய் நின்று இருக்கு அந்த தேர்தல் வாக்குறுதி. அப்ப இந்த 4.25 வருஷமா நீங்க ஒரு துளி கூட அவர்களை பற்றிய சிந்தனையோ அந்த வாக்குறுதி கொடுத்தமே அதை என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ இல்லாம நீங்க இருந்திருக்கீங்கன்னா அவங்க மனசை எந்த அளவுக்கு அது பாதிப்படைய செய்யும். புரியுது. இவ்வளவு பாதிப்புகளோட கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப அராஜகமான முறையில எல்லாம் அவங்க போராடல, ரொம்ப நியாயமான முறையில ஆசிரியர்கள் அவங்க. அதனால நிச்சயமாக அவர்கள்ட்ட ஒரு கண்ணியம் இருக்கும். அவங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளவர்கள். அவர்கள் வலியையும் வேதனையையும் தான் அவங்க தெரிவிக்கிறாங்களே தவிர அங்க யாருக்கு எதிராகவும் யாரையும் வந்து அவங்க போயிட்டு அராஜகமான முறையில அட்டாக் பண்ணல. அப்படி இருக்கிறவங்களை நீங்க கைது செஞ்சு என்ன பண்றீங்க? 6 மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு சத்திரத்துல வைக்கிறீங்க, அப்புறம் தாம்பரம் போறீங்க, அப்புறம் கேளம்பாக்கம் போறீங்க, அப்புறம் அங்க போய் நிறுத்துறீங்க, அங்க வாகனத்தை இங்க நிறுத்துறீங்க, அவங்களோட மொபைலை வாங்கி ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க, அவங்களோட உறவினர்களுக்கு யாருக்கும் தகவல் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, அப்புறம் தென் மாவட்டத்துக்கு கொண்டு போறீங்க, அந்த நிர்வாகிகளை கொண்டு போய் அவங்க வீட்டுல வச்சு வாசல்ல 2 பேர் நின்று காவல்க்கு நின்று வெளியிலே வரக்கூடாதுங்கிறீங்க. இதுக்கு பேரு என்ன மாடல்? இது ஒரு திராவிட மாடலா அல்லது சர்வாதிகார மாடலா? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? எந்த செயலுக்காக இது மாதிரியான ஒரு விதத்துல நீங்க அவங்கள கையாளணும்? 1 மணி நேரம் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க போன் ஆஃப் ஆயிருக்குன்னா அவங்க சுற்றத்தாருக்கு குடும்பத்திற்கும் எப்படி மனசு இருக்குங்க? பதைக்காதா? புரியுது. ஆனா அதான் சொல்லிட்டாங்களே, ஜாக்டா ஜியோக்காரங்க எல்லாத்துக்கும் பழைய ஓய்வூதியத்துக்கு போராடினாங்க. அதான் அவங்க தான் ஓய்வூதியத்தை கொடுத்தாச்சே, நிகரான ஓய்வூதியத்தை நாங்க அறிவிச்சாச்சு. கண் துடைப்பு, அவங்க 10% புடிச்சுக்கிறது எல்லாத்தையும் உணர்ந்துட்டு தான் அவங்க திரும்பவும் வந்து போராட்டத்தை தொடங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அடுத்த பட்ஜெட்ல அப்படிங்கிற விஷயமும் அதுல உள்ளடங்கி இருக்கு. இது எல்லாமே எப்படின்னா 33% இடஒதுக்கீடு மாதிரிங்க. எளிமையா சொல்லணும்னா பல ஆண்டு காலமாக இன்னுமே நிறைவேற்றப்படாம இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, பெண்களுக்கு 33%, அது மாதிரியான விஷயமாகத்தான் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற அறிவிப்பு. இவங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றது எல்லாமே போலித்தனமாக அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் அந்த நேரத்தில் சமாதானப்படுத்தணும். இப்ப தேர்தல் நெருங்கிறதுனால எந்த இடத்துலையும் வந்து நமக்கு வாக்குகள் வந்து பின்னடைவுல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விளம்பரமாக பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உள்ளார்ந்து இவர்கள் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தல, எந்த வாக்குறுதியும் செயல்படுத்த. சொன்னப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன், கருப்பு கண்ணாடி போட்டுட்டு பாக்குறாங்க. கருப்பு கண்ணாடி போட்டுட்டு நாங்கெல்லாம் பார்க்கல, நீங்க தான் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு உங்க தேர்தல் வாக்குறுதியில நாங்க 90% நிறைவேற்றிட்டோம்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க தான் கருப்பு கண்ணாடியை போட்டிருக்கீங்க. கண்ணே தெரியாது போட்டவர் தான் செஞ்சதுன்னு சொல்லுங்க. ஆமா, கருப்பு கண்ணாடி போட்டவர் தான் செஞ்சது. அதனால இவங்க வந்து நினைக்கிறது என்னன்னா, நாம இந்த திட்டம் பண்றோம், அந்த எந்த திட்டம் செய்தாலும் நீங்க முதல்ல வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றல, இவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்கு, இப்ப வந்து நீங்க உங்க கனவை சொல்லுங்கிறீங்க. அப்ப அவருடைய மனசு எப்படி இருக்கும்? ஏன் நீங்க வாக்குறுதியில போட்டு எங்களை ஏமாற்றி
உங்களுக்காக நாங்க வேலை பார்த்து எங்க சுற்றத்தார் டைம்லாம் சொல்லி உங்களுக்கே ஓட்டு போட சொல்லி நாங்க உங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம். ஆனா எங்களுக்கான ஒரு தீர்வை நீங்க இன்னும் உருவாக்கி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது திரும்ப வந்து கனவை சொல்லுங்கன்னா அவர்கள் ஒட்டுமொத்த பேரோட கனவும் நீங்க கொடுத்த 311 நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிற கனவு தான் அவர்களுடைய கனவு. ஆனா அவங்க சொல்றாங்கல்ல அரசு கிட்ட இப்ப கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு, ஏன் இப்ப பொங்கலுக்கு கூட அவங்க ஏதாவது அறிவிப்பை வெளியிடலான்னு இன்னும் அவங்களை வந்து மறுபடியும் அவங்களுக்கு வாக்குறுதியாகத்தானே கொடுக்குறாங்க. அதெல்லாம் மக்கள் அங்க போராடக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் நம்ப மாட்டாங்களா? நிச்சயமா நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப? ஏன்னா இந்த அளவுக்கு 18 நாள், இன்னைக்கு 18வது நாள், 17 நாள் முடிஞ்சிடுச்சு. அப்ப இத்தனை நாட்கள் அவங்க போராட்டம் செய்யும் போது எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம எந்த முயற்சியும் எடுக்காம அதற்கான திட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திக்காதவர்கள் இனிமேல் சிந்திக்க போறாங்களான்னா சிந்திக்க மாட்டாங்க. இந்த கடுமையான நடவடிக்கை, இப்ப வீட்டு சிறை இருக்குல்ல, இப்ப வீட்டு சிறை செய்துட்டா ஏன்னா அவர்கள்லாம் சாமானியர்கள் தான், அவங்க இங்க போராளிகள் கிடையாது. அவர்களே சொல்றாங்க, நான் படிச்சிருக்கேன், எனக்கு நான் வந்து அரசியலுக்கு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அவங்கள போயிட்டு நீங்க இந்த அளவு துன்புறுத்தல் செய்யும் போது அவங்க பயந்து போதும் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த போராட்டத்துல இருந்து வாபஸ் வாங்கி வருவாங்க. அந்த மாதிரி தான் திமுக செயல்பட்டு இருக்கே தவிர எந்த இடத்துலயும் இவர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து இமோஷனலா அட்டாக் பண்றாங்கல்ல, குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கும் இவங்க மேல வெறுப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்களா? குழந்தைங்க எக்ஸாம் டைம்ல நீங்க வந்து இப்படி எல்லாம் வந்து போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களையும் அவங்க பொதுமக்களோடு சேர்ந்து ஒரு விரோத போக்கு உண்டு பண்ணணும்னு திமுக அரசாங்கம் நினைக்குதா? கண்டிப்பாங்க. இப்ப வர்ற செய்திகளையே பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அங்க நடந்த குற்றம் அப்படிங்கிறது, ஒரு அரசு மருத்துவமனையில ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு அப்படிங்கறத தான் செய்தியா பார்க்கணும். அவர் ரவுடியா அவர் வியாபாரியாங்கிறதுலாம் அடுத்த விஷயம் தான். அவர் யார் அப்படிங்கிறது நீங்க அடுத்ததா சொல்லணும். இங்க செய்திகளாக கன்வெர்ட் ஆகி வர்றது குற்றம் அங்க நடந்த விஷயத்தை அப்படியே மாத்தி அரசோட தொடர்பு படுத்தக்கூடாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் இங்க நகர்த்திக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இப்ப மேடம் சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா பரீட்சை சமயத்துல நீங்க போராடக்கூடாது, அவங்க அரையாண்டு தேர்வு விடுமுறையில போராட வந்தவங்க தான். அதற்கான தீர்வை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அதுலயும் குறிப்பா ஒரு ஆசிரியை பேட்டி கொடுக்குறாங்க, அங்க வர்ற குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் கூட அரசு பள்ளிக்கு வர்றாங்க, எங்க குழந்தை மாதிரி நினைச்சு நாங்க அவர்களுக்கு சாப்பாடு வரைக்கும் ஊட்டி விட்டு கல்வியை ஊட்டுறோம். நீங்க இந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல அப்படின்னா ஆசிரியர்கள் பணிக்கு வர்றது குறைவாயிடுவாங்க. அப்ப அரசு பள்ளிகள் இல்லாத சூழ்நிலை உருவாகும். அவங்களோட பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து சரியான பாயிண்டா தான் இருக்கு. அவங்க கேட்கறதுக்கு எல்லாமே சரிதான். அது இந்த அளவுக்கு எமோஷனலா கேட்க வச்சது உங்களுடைய வாக்குறுதி தான். உங்களுடைய வாக்குறுதி அப்படிங்கிறது அங்க இல்லைன்னா இன்னைக்கு களத்துல இறங்கி இந்த அளவுக்கு 18 நாள் போராடி இருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. வாக்குறுதி தான் முழு காரணம். இந்த மாதிரி இப்ப தேர்தல் அந்த அறிக்கை தயாரிக்கிறாங்கல்ல, கனிமொழி அவர்களும் அந்த குழுல இருக்காங்களா, அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், தயவு செய்து எது சாத்தியமாகுமோ அந்த சாத்தியத்தை பற்றி நீங்க நல்லா அலசி ஆய்வு பண்ணிட்டு அதன் பிறகு கொடுங்க. அதை விட்டுட்டு இப்ப நீட் ரகசியம் தெரியும் சொன்னதா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே எங்களுக்கு வர்றதெல்லாம் இளம் பெண்கள் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற தமிழ்நாட்டுல இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து அப்படியே இளம் விதவைகளே இல்லாம ஆக்கிட்டீங்களா? அண்ணன் அவர்கள் சொன்னது போல டாஸ்மாக் கடைகளை அதிகமாக்கிருக்கீங்க. குடியிருப்பு பக்கத்திலேயே டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணி வச்சுட்டு மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கி இருக்கீங்க. போதை பழக்கத்தை அதிகமாக்கிருக்கீங்க. இப்படிலாம் இருக்கும்போது தயவு செய்து மக்களை ஏமாற்றாதீர்கள். உங்களுடைய இந்த சடன் திட்டம் இருக்குல்ல, லேப்டாப்பா இருக்கட்டும், சடனா நீங்க 17 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்பவும் திமுக கிட்ட ஏமாறக்கூடாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகருது. நீங்க குறிப்பிட்டது போல இந்த உரிமை தொகை கூட 1000 ரூபாய் கூட இது வந்து எஸ்சிஎஸ்டி ஃபண்ட் அவங்களோட ஃபண்ட்ல இருந்து எடுத்து நீங்க கொடுக்கிறது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஏமாற்று வேலை தான். மிகப்பெரிய ஏமாற்று. அதே மாதிரி ஏதாவது அவங்க பொங்கலுக்கு எதிர்பாருங்க அப்படின்னு சொன்னாங்களா, அதே மாதிரி ஏதாவது ஆசையை தூண்டுற ஏதாவது அறிவிப்பு வருமா அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். ராஜேஸ்வரி பிரியா, உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா வச்சிருங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியாது, எந்த காலத்திலுமே ஏத்துக்க முடியாது. கண்டிப்பாக இப்ப எல்லாருமே போக்குவரத்து ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், போராட்ட காலத்துல இன்னைக்கு தற்காலிக பணியாளர்கள் அதுக்குமே பொய் வாக்குறுதி, நாங்க தற்காலிக பணியாளர்களை நாங்க நிரந்தர பணியாக மாற்றுவோம், பணி நிரந்தரம்.
இது எல்லாமே பொய்யா சொல்லிட்டீங்கன்னா ஒரு லிஸ்ட்ல ஒண்ணு விட்டீங்க, தூய்மை பணியாளர்கள் மிக முக்கியமான ஒன்று. ஆமா, தூய்மை பணியாளர்கள் இன்றளவும் வந்து எத்தனை விதமான போராட்டங்களை கையில் எடுத்துட்டாங்க. இப்ப எல்லாத்துறையுமே சொல்லிட்டேன், நீங்க எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. குறிப்பா சொல்லணும், அவர்கள் வாக்குறுதிங்கிற பேர்ல அனைவரையுமே பாதிக்கும் வகையிலான வாக்குறுதியை தான் தயார் செஞ்சிருக்காங்க. இவங்க நம்புறதே இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம் பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு ஒற்றை நம்பிக்கையும், இலவச பேருந்து கொடுக்கும், இது ரெண்டை தவிர அவர்களால சொல்வதற்கு எதுவுமே இல்லை. இந்த ரெண்டை செய்யறதுக்காக இவங்க ஆட்சிக்கு வரல. பெண்கள் தெள்ள தெளிவாக இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்தமே மக்களுடைய வரி பணம், அதை நாங்க அடையிற எங்களோட உரிமை தொகை, அது அதையுமே எங்க எல்லாருக்கும் கொடுக்காம தகுதின்னு சொல்லி எங்களை ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் பெண்கள் உணர்றாங்க. அப்ப திமுக அப்படின்னாலே ஏமாற்று கட்சி, மக்களை ஏமாற்றுபவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கிட்டாங்க. அதுவே திமுகவுக்கு அடையாளமா மாறி இருக்கு. நிச்சயமாக அடையாளமாக மாறி இருக்கு. கண்டிப்பாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் அப்படிங்கறத மக்கள் பேச தொடங்கி அதற்கான நாளுக்காக, அந்த தேர்தல் நாளுக்காக காத்திருக்காங்கன்னு நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.